ஹலோ குட்டீஸ், பிரைஸ் லார்ட். ஹவ் ஆர் யூ? இந்த ஷைன் டைம் ப்ரோக்ராமில் உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓகே குட்டீஸ், இன்னைக்கு மத்தேயு 25ஆம் அதிகாரத்தை நம்ம தியானிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம மனப்பாட வசனம் பார்க்கலாமா? மத்தேயு 25ஆம் அதிகாரம் 29வது வசனம் பார்க்கலாமா? உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். மறுபடியும் வாசிக்கலாமா? உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான். இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். ஆமாம் குட்டீஸ், இன்னைக்கான மனப்பாட வசனம் இதுதான். யார்கிட்ட இருக்கோ அவனுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதம் கிடைக்கும். இருக்கிற எல்லா குறை சொல்லுகிறவங்க கிட்ட இருக்கிறதும் இல்லாத பண்ணிடுவார் ஏசப்பா. இதை பற்றி நம்ம இப்போ இன்னைக்கு நம்ம தியானிக்கலாம். நிறைய இருக்குது. ஓகேவா? இந்த மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் 3 காரியத்தை குறித்து இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். சரியா? அதில் ஏசப்பா ஃபஸ்ட்டு 10 கன்னியர்களுடைய ஓமைகளை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எல்லாரும் பைபிள் கொண்டு வந்துட்டிங்களா? ஓகே. எல்லாரும் நோட் கொண்டு வந்துட்டுருக்கீங்களே? ஓகே. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 1-13 நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாமா? 10 கன்னிகைகளை பற்றி ஏசப்பா என்ன சொல்கிறாரு, யாருக்கு ஒப்பிடுறாருன்றதை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சரியா குட்டீஸ்? ஓகே. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 13வது வசனத்தை வரை நம்ம ஃபஸ்ட்டு தியானிக்கலாம். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளன் எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். யாருக்கு சொல்கிறாங்க? பரலோக ராஜ்யம் இந்த 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை இல்லாதவர்கள் கொண்டு போனார்கள், எண்ணெயோ கூட கொண்டு போகவில்லை. புத்தியுள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயும் கொண்டு போனார்கள். அதாவது 10 கன்னிகைகள். அந்த 10 கன்னிகைகளில் 5 கன்னிகைகள், அதாவது பெண்களை தான் கன்னிகைகள்னு சொல்கிறாங்க. கல்யாணம் ஆகாதவங்களை தான் கன்னிகைகள்னு சொல்கிறாங்க. அந்த 5 ஸ்திரீ இருக்காங்க. அந்த 5 ஸ்திரீகள் 10 ஸ்திரீல 5 ஸ்திரீகள் புத்தியுள்ளவர்களாக நடந்துக்கிட்டாங்க. 5 ஸ்திரீகள் புத்தி இல்லாதவர்களாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. புத்தி உள்ளவர்கள் என்ன பண்ணாங்க? தன் கூடையே தீவட்டி, நம்ம அந்த தீப்பந்தம் இருக்கு இல்லையா, அதில் விளக்கேற்றுவாங்களே, அது கண்டிப்பாக எண்ணெய் தேவைப்படும். அப்போ அந்த எண்ணெயும் புத்தி உள்ளவர்கள் என்ன பண்ணாங்க? எண்ணெயை கொண்டு போனாங்க. புத்தி இல்லாதவர்கள் என்ன பண்ணாங்க? கையில் எண்ணெயே கொண்டு போகலை. தீவட்டியை கொண்டு போனாங்க, ஆனால் எண்ணெய் கொண்டு போகலை. மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லோரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள். யாரு? புத்தி இல்லாதவர்கள் என்ன பண்ணாங்கன்னா தூங்கிட்டாங்க. யார் வரும்போது? மணவாளன் யாரு? ஜீசஸ் இல்லையா? நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. எல்லாரும் சொல்கிறாங்க, ஏசப்பா வராரு, மணவாளன் வராரு, நீங்கள் எதிர்கொண்டு போங்க, முன்னாடி போங்க அப்படின்ற ஒரு சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகளை எல்லோரும் எழுந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். யாரு? புத்தி உள்ளவர்கள் என்ன பண்ணாங்கன்னா சீக்கிரமாக எழுந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினாங்க. புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் தரீங்களா? எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறதே அப்படின்னு நாங்கள் எல்லா கன்னிகைகளும் மணவாளன் வரான்னு சொல்லிட்டு எழுந்துட்டு என்ன பண்ணாங்க? தங்கள் தீவெட்டிகளை தயார் பண்ணாங்க. அப்போ புத்தி இல்லாதவர்களுக்கு என்ன கொண்டு வரல? எண்ணெய் கொண்டு வரல. அப்போ என்ன ஆச்சு? அவங்க புத்தி உள்ளவங்க கிட்ட போய் எங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் தரீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது புத்தி உள்ளவர்கள் பிரதியுத்திரமாக, அப்படி இல்லை, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவரிடத்திற்கு போய்
உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள். அவங்க என்ன சொன்னாங்க? ஸ்மார்ட்டா ஆன்சர் பண்ணிட்டாங்க. யாரு? புத்தி உள்ளவர்கள். நீங்க போய் என்ன பண்ணுங்க? எண்ணெய் விற்கிறவங்க இடத்துல போய் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்துட்டாங்க. அப்போ அப்படி சொல்கிறாங்களே, எங்ககிட்ட எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடிக்கு நீங்கள் விற்கிறவங்கிட்ட போய் எண்ணெய் வாங்கிக்கோங்கன்னு சொல்கிற டைமில் மணவாளன் வந்துட்டார். அப்போ வந்த பிறகு ஆயத்தமாக இருந்தவங்க அவரோட என்ன பண்ணாங்க? கல்யாண வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்போ போன பிறகு கதவு அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாழிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். 10 கன்னிகைகள் இருந்தாங்க குட்டீஸ். அந்த 10 கன்னிகைகளில் 5 கன்னிகைகள் புத்தி உள்ளவர்களாக இருந்தாங்க. எப்படி அவங்க புத்தி உள்ளவர்களான்னு சொல்கிறோம் நம்ம? அவங்க கூடவே தீவட்டி, அந்த தீப்பந்தை ஏற்றுவாங்க இல்லையா, அதோடு கூட எண்ணெய் இருந்தால் தானே ஏற்ற முடியும். சும்மாவே ஏற்ற முடியாதுல, சீக்கிரமாக அணைஞ்சு போயிடும். புத்தி உள்ளவர்கள் தங்களோட எண்ணெயை கொண்டு போனாங்க. புத்தி இல்லாதவர்கள் தீவட்டியை மட்டும், அதில் இருக்கிற எண்ணெயே போதும்னு நினச்சி அதை மட்டும் எடுத்துகிட்டு போனாங்க. மணவாளன் வராரு அப்படின்னு எல்லாரும் சத்தம் போகும்போது எல்லாரும் அவருக்காக எதிர்கொண்டு போகிறாங்க. அப்போ புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவன்கிட்ட, எங்களுக்கும் கொஞ்சம் எண்ணெய் தர முடியுமா அப்படின்னு புத்தி உள்ளவங்கிட்ட கேட்குறாங்க. அப்போ அந்த ஸ்திரீகள் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? உங்களுக்கும் எங்களுக்கும் போதுமா இராதபடிக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, விற்கிறவங்கிட்ட போய் வாங்கிக்கோங்க அப்படின்னு ஸ்மார்ட்டாக ஆன்சர் பண்ணிட்டாங்க. அப்போது உடனே யார் வந்தது? மணவாளன். யார் மணவாளன்? ஜீசஸ் வந்துட்டார். வந்த உடனே ஆயத்தமாக இருந்தவங்க அவரோட பிரவேசிக்க போயிட்டாங்க. அப்போது யார் போனது? புத்தி இல்லாதவர்கள் என்ன வாங்க போனாங்க? எண்ணெயை வாங்க போனாங்க. அப்போ வாங்கும் பொழுது கதவுகள் அடைக்கப்பட்டது. அவங்க என்ன சொன்னாங்க? ஆண்டவரே, ஆண்டவரேன்னு சொல்லும் பொழுது, நான் உங்களை அறியேன். ஆமாம் குட்டீஸ், எப்பொழுதுமே நம்ம ஏசப்பாவுக்காக ஆயத்தத்தோடு காத்து கொண்டிருக்கணும். நம்ம ஜெபத்தில், ரட்சிப்பு குறித்தில் எல்லாவற்றிலையும் ஒரு அசதியாக இராமல் அனலாகவும் ஜாக்கிரதையாகவும் மணவாளனாகி நம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுக்கு எப்பொழுதும் நம்ம ஆயத்தமாக இருக்கும் பொழுது அவர் வருகையில் நம்ம என்ன பண்ணுவோம்? எடுத்துக்கொள்ளப்படுவோம். அவர் என்ன நாழிகையில், எந்த நாளில் வருவார்னு நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம எப்பொழுதும் என்ன பண்ணோம்? ஆயத்தமாக இருக்கணும். சரியா குட்டீஸ்? இந்த புத்தி இல்லாத ஸ்திரீயை போல் நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஓகே, அவர் வரும்போது நம்ம பார்த்துக்கலான்னு அப்போ செவிச்சுக்கலாம், அப்போ நம்ம பாவ மன்னிப்பு கேட்கலாம் அப்படின்னுலாம் இருக்கக்கூடாது. நமக்கு ஆண்டவர் உணர்த்துகிற ஒவ்வொரு நாளிலையும் நம்ம எப்படி இருக்கணும்? ஒரு நாள் பரிசுத்தமாக இருந்தால் போதுமா? ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாக இருக்கணும். ஒவ்வொரு நாளும் செபிக்கணும். ஒவ்வொரு நாளும் அவரோடு நம்ம என்ன பண்ணணும்? பிரசன்னத்தை உணரணும். அவரோடு பேசுகிறோம். எப்படி? நம்ம ஜெபத்தின் மூலமாக, வசனம் வாசிக்கிறது மூலமாக, நற்கிரியைகள் செய்கிறது மூலமாக அவருக்கு நம்ம பிரியமாக இருப்போம். அவர் வருகையில் நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம். அவருக்காக நம்ம எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கணும். சரியா குட்டீஸ்? ஓகே. அது இல்லாமல் நம்ம பைபிளில் நோவா பற்றி நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தோம் இல்லையா? நோவா தாத்தா என்ன பண்ணார்? வெள்ளம் வர்றதை எல்லார்கிட்டேயும் என்ன பண்ணார்? ஏசப்பா சொன்னதை எல்லார்கிட்டேயும் சொன்னார். ஆனால் வெள்ளம் வருதுன்னு நினச்சி அதுக்கான ஆயத்தங்களை அவர் ஏசப்பா அவர் அழகாக கைட் பண்ணார். ஆனால் அந்த கைட் பண்ணுறதுல நோவத்தாத்தா என்ன பண்ணார்? கீழ்ப்படிந்து என்ன பண்ணார்? அக்செப்ட் பண்ணிட்டு எல்லா ஜனங்களுக்கும் எச்சரிக்கையே சொன்னார். ஆனால் நிறைய ஜனங்கள் என்ன பண்ணாங்க? அசட்டை பண்ணாங்க, கேலி பண்ணாங்க, கிண்டல் பண்ணாங்க. ஆனால் அவன் வெள்ளம் வரும்பொழுது எல்லாரும் பரிதபிக்கப்பட்டவர்களாக அடித்து செல்லப்பட்டாங்க. யார்? நோவா தாத்தா ஜாக்கிரதையாக அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனால காப்பாற்றப்பட்டாங்க. அதே மாதிரி தான் குட்டீஸ், நமக்கு
பல காரியங்களில் பல நேரங்களில் உங்கள் பேரண்ட்ஸ் மூலமாக, உங்கள் டீச்சர்ஸ் மூலமாக, உங்கள் சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் மூலமாக, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக ஆண்டவர் நிறைய காரியங்களை உணர்த்துவார். இந்த இந்த தவறான பாதைக்கு போகாத, இப்போ நீ எப்போவுமே நீ என்ன பண்ணணும், நல்லா செபிக்கணும், மற்றவங்களுக்காக செபிக்கணும், உதவி செய்யணும், அப்படி நல்லா உங்களை சொல்கிறாங்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணணும், கீழ்ப்படியணும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து அவர் வருகைக்கு நம்ம எப்பொழுதும் என்ன பண்ணணும், புத்தியுள்ள ஸ்திரீயை போல ஆயத்தமாக இருக்கணும். சரியா குட்டீஸ்? ஓகே, அடுத்தது 2வது காரியம் தாளந்தை பற்றி ஏசப்பா என்ன சொல்கிறான்னு பார்க்கலாமா? மத்தேயு 25ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 30வது வசனம் நம்ம வாசிக்கலாமா? அன்றியும் பரலோக ராஜ்யம் புறதேசத்துக்கு பிரயாணம் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும், ஒருவனிடத்தில் 2 தாலந்தும், ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். ஆமா குட்டீஸ், பரலோக ராஜ்யம் புறதேச பிரயாணம் போகிற ஒரு மனுஷனுக்கு ஒப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அவனுடைய திறமைக்கு தக்கதாக 5 தாலந்து, 2 தாலந்து, 1 தாலந்துன்னு கொடுத்துட்டு அந்த ஊழியக்காரர் என்ன பண்ணாரு, ஒரு புறதேசத்துக்கு வேறொரு ஊருக்கு போனார். போயிட்ட பிறகு 5 தாலந்து வாங்கினவன் என்ன பண்ணான்னு தெரியுமா, வியாபாரம் பண்ணி மேலும் வேறு 5 தாலந்தத்தை சம்பாதிச்சான். அப்படி 2 தாலந்து வாங்கினவன் என்ன பண்ணா, வேறு 2 தாலந்தை சம்பாதித்தான். 1 தாலந்து வாங்கினவனும் போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். பார்த்தீங்களா குட்டீஸ்? அது மட்டும் இல்லை, வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் திரும்பி அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். அப்பொழுது 5 தாலந்து வாங்கினவன் வேறு 5 தாலந்தை கொண்டு ஆண்டவனே, 5 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றார். அது மட்டும் இல்லை குட்டீஸ், 2 தாலந்தை வாங்கினவனும் ஆண்டவனே, 2 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 2 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். அடுத்தது பாருங்க, 1 தாலந்து வாங்கினவன் ஆண்டவனே, நீ விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாலந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயோ? அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாயிருந்தது. அப்பொழுது நான் என்னுடையதை வட்டியோடு வாங்கிக் கொள்ளுவேனே என்று சொல்லி அவனிடத்தில் இருக்கிற தாளந்தை எடுத்து 10 தாலந்து உள்ளவனுக்கு கொடுங்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான். இல்லாதவன் இடத்திலிருந்து உள்ளதும் எடுத்து கொள்ளப்படும். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகி இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான். ஆமாம் குட்டீஸ், இந்த தாளந்துடைய உண்மை மத்தேயு 25:14 30வது வசனத்தை நம்ம இது பார்க்க போகிறோம். அதாவது 5 தாலந்து உள்ளவன் வேறு 5 தாலந்தை சம்பாதிச்சான்.
வியாபாரம் பண்ணி. 2 தாளந்து உள்ளவன் வேறு 2 தாளந்தை சம்பாதிச்சான். ஆனால் அந்த ஒரு தாளந்து உள்ளவன் என்ன பண்ணான், அதை நிலத்தில் தோண்டி புதைத்து அதை பயனற்றதாக ஆக்கிட்டான். அப்போ புறதேசத்துக்கு, அதாவது வேறு ஊருக்கு போயிருந்த அந்த ஊழியக்காரன் வந்து அந்த தாளந்துகளை கொடுத்தாங்க இல்லையா, அவங்க கிட்ட கேட்குறாங்க. 5 தாளந்து உள்ளவனுக்கிட்ட கேட்கும் பொழுது என்ன சொல்கிறாங்க, எஜமானனே, ஆண்டவரே, நீங்கள் கொடுத்த 5 தாளந்துக்கு வேறு இன்னொரு 5 தாளந்தை சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னவனே என்ன சொன்னார், நல்லது உத்தமம் ஊழியக்காரனே, என்னது நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் உன்னை அநேகத்திற்கு அதிகாரியாக வைப்பேன் அப்படின்னு பாராட்டு மழை. 2 தாளந்து உள்ளவன் என்ன பண்ணாங்க, வேறு 2 தாளந்து சம்பாரித்து அதே எஜமானுக்கு சொன்னாங்க. அப்போ எஜமானும் அதே மாதிரி பாராட்டி, நல்லது உத்தமம் ஊழியக்காரனே, நீ என்ன பண்ண, கொஞ்சத்தில் உண்மையாக இருந்ததுனால அநேகத்துக்குன்னு நான் என்ன பண்ணுவேன், அதிகாரியாக வைப்பேன்னு அவனையும் ப்ளஸ் பண்ணாங்க. ஆனால் இந்த ஒரு தாளந்து உள்ளவன் என்ன பண்ணான் தெரியுமா, ஆண்டவனே, நான் வந்து என்ன பண்ணேன், நிலத்தில் நீங்கள் வந்து எப்படிப்பட்டவங்களா, நீங்கள் எப்படிப்பட்டவளாக இருப்பீங்கன்னு சொன்னாங்க. அவர் என்ன சொன்னார், நீங்கள் ஒரு தாளந்து உள்ளவன் என்ன சொன்னால், நான் நிலத்தில் புதைச்சி வச்சுட்டேன், அதை உம்முடைக்க நான் கொடுத்துட்றேன், வாங்கிக்கொள்ளும் அப்படின்னாங்க. அப்போ அந்த எஜமா என்ன திரும்ப சொன்னான், பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அரிக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயோ, நீ என் பணத்தை காசுக்காரரிடத்தில் போட்டு வைத்தான் வட்டியாச்சும் கிடச்சிருக்குமே, இவ்வளோ ஒரு முட்டாளுதனமாக இருக்கிறியே அப்படின்னு சொல்லி கடிந்து கொண்டார். அப்போ என்ன பண்ணார், அந்த ஒரு தாளந்து உள்ளவங்கிட்ட இருந்து எடுத்து 10 தாளந்து வச்சுருந்தாங்க இல்லையா, 5 தாளந்து உள்ளவன் இன்னொரு 5 தாளந்து, அப்போ 10 தாளந்து. அப்போ அந்த 10 தாளந்து உள்ளவனுக்கு அதை கொடுத்துட்டாரு. பார்த்தீங்களா, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணம் அடைவான், இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். அந்த ஒரு தாளந்து உள்ளவன் தன்கிட்ட இருந்த தாளந்தை யூஸ் பண்ணாமல் மண்ணில் புதைச்சி கொடுத்தவனே குறை சொல்கிறவனா இருந்தான். ஆனால் 5 தாளந்து உள்ளவன்களும் 2 தாளந்து உள்ளவன்களும் தன்கிட்ட இருக்கிறத பெருக செஞ்சாங்க. ஆமாம் குட்டீஸ், நமக்கு ஆண்டவரும் ஏசப்பா நிறைய தாளந்துகளை கொடுத்துருக்கிறாரு. உங்களுக்கு கூட நல்லா பாட்டு பாடுவீங்க, நல்லா டான்ஸ் ஆடுவீங்க, நல்ல மிமிக்ரி பண்ணுவீங்க, அழகாக ஹேண்ட்ரைட்டிங்காக எழுதுவீங்க, நல்லா மேக்ஸ் போடுவீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தாளந்து இருக்கும், கரெக்டு தானே? ஆனால் அந்த தாளந்துகளை யாருக்காக உபயோகிக்கணும், நம்ம ஜீசஸ்க்காக உபயோகிக்கணும். நம்ம பைபிளில் இன்னொருத்தரை பார்க்கலாமா, யார் தெரியுமா, யோசேப்பு தன் வாழ்க்கையிலையும் சிறையில் இருக்கும் பொழுதும் என்ன பண்ணார், தேவன் கொடுத்த வரத்தை பயன்படுத்தினார். தேவன் அவருக்கு என்ன கொடுத்தாரு, கரெக்டு, நல்ல ஞானத்தை கொடுத்தாரு. அந்த ஞானத்தை கொடுத்ததுனால சொப்பனத்தை கண்டு அதிகாரி ராஜாவுக்கே சொப்பனத்துக்கு பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல ஞானத்தை சொப்பனக்காரனாக யோசேப்பை ஏசப்பா பயன்படுத்தினார். அந்த ஞானத்தை கொண்டு உயர்ந்த எகிப்திலே அதிகாரியாக மாற்றினார் ஆண்டவர் ஏசப்பா. ஆமாம் குட்டீஸ், உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற அந்த தாளந்துகளை நீங்கள் சொல்லலாம், நான் படிப்பில் ரொம்ப குறைவாக இருக்கிறேன். இல்லை குட்டீஸ், எல்லாருக்குமே ஏசப்பா ஒரு விசேஷித்தமான தாளந்தை கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் அனலைஸ் பண்ணுங்களேன், படிப்பு மட்டுமே வந்து தாளந்து இல்லை. நீங்கள் ஒருத்தர் வந்து நல்ல குக்கிங் பண்ணுறவங்களா இருப்பீங்க, இல்லை நல்ல வந்து டான்ஸ் ஆடுறவங்களா இருப்பீங்க, நல்ல பாட்டு பாடுகிறவர்களாக இருப்பீங்க, நல்ல மியூசிக் வாசிவீங்க, நல்ல வந்து பிளேயிங் நல்லா பண்ணுவீங்க, கிரிக்கெட் நல்லா பண்ணுவீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தாளந்து ஏசப்பா கொடுத்துருக்கிறாரு இல்லையா? அந்த தாளந்தை கொண்டு நம்ம ஏசப்பாவை என்ன பண்ணணும், கனப்படுத்தணும். நம்மக்கிட்ட நீங்கள் நிறைய சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருப்பீங்க, என்ன பண்ணுவீங்க, எல்லாத்தையுமே ஃபைலில் போட்டு வச்சுடுவீங்க, அவ்வளோதானே? நம்ம சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும் போதாது, அந்த ஸ்கில்லை, அந்த தாளந்தை நம்ம என்ன பண்ணணும், வெளிக்கொண்டு வரணும். எல்லாருக்கும் நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும், ஏசப்பா கொடுத்ததை பெருக செய்யணும். நீங்கள் ஒரு
இங்கே ஒரு நல்ல ஒரு கம்ப்யூட்டரோ இல்லை ஒரு நல்ல சிங்கிங்கோ இருந்து நீங்கள் இருக்கிறீங்கன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணால் தானே அது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் தானே உங்களால் அதனுடைய பலனை கொடுக்க முடியும். அது நான் வந்து நல்லா படிச்சுட்டேன், நல்லா சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வீட்டில் வச்சுட்டா நம்மளால் அடுத்தது பண்ண முடியுமா? முடியாது இல்லையா? அந்த தாளந்த பெருக செய்ய நீங்கள் வந்து அதுக்கு வந்து பிரயாசப்படணும். அதுக்கான கிருபை ஏசப்பா கிட்ட கேட்கணும். ஏசப்பா, எனக்கான ஆசீர்வாதத்தை நீங்கள் வச்சுருக்கீங்களே, எனக்கு அது தாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது ஏசப்பா என்ன பண்ணுவார்? உங்கள் தாளந்த பரிபூர்ணமாக மாக்குவார். 10 தாளந்து உள்ளவனுக்கு பரிபூர்ணத்தை கொடுத்தார் இல்லையா? அந்த மாதிரி உங்களுக்கும் தருவார். உங்களுக்கு இருக்கிற தாளந்தை யாருக்காக யூஸ் பண்ணணும்? ஜீசஸ்க்காக யூஸ் பண்ணணும். அந்த ஒரு தாளந்து உள்ளவனை போல் நம்ம என்ன பண்ணக்கூடாது? புதைத்து போடக்கூடாது. நீங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்கள் அக்காவுக்கு இவ்வளோ நல்ல தாளந்து இருக்குது, எனக்கு ஒன்றுமே இல்லையே. இல்லை குட்டீஸ், ஆண்டவர் எல்லாருக்குமே தாளந்து கொடுத்துருக்கிறாரு. அதை யூஸ் பண்ணுறவங்கள பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவாங்க. சரியா குட்டீஸ்? ஓகே, அடுத்த காரியம், 3வது காரியம், நல்ல ஆடுகள் யாரை பற்றி சொல்கிறாங்க பார்க்கலாமா? 25ஆம் அதிகாரம் 31 46வது வசனம் நம்ம பார்க்கலாமா? அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதர்களோடு கூட வரும்பொழுது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறி ஆடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரமில்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரத்தை கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசியுள்ளவர்களாக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை தாகம் உள்ளவர்களாக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம்? எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம்? எப்பொழுது உம்மை வஸ்திரமில்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை வியாதி உள்ளவர்களாக காவலில் இருக்கிறவராக கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராக என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன் என்பார். அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை. தாகமாயிருந்தேன், நீங்கள் என் தாகத்தை தீர்க்கவில்லை. அந்நியனாயிருந்தேன், நீங்கள் என்னை சேர்த்து கொள்ளவில்லை. வஸ்திரமில்லாதிருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை. வியாதியுள்ளவனாயும் காவலில் வைக்கப்பட்டவனாயும் இருந்தேன், நீங்கள் என்னை விசாரிக்கவில்லை என்பார். அப்பொழுது அவர்களும் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, உம்மை பசி உள்ளவராகவும் தாகம் உள்ளவராகவும் அந்நியராகவும் வஸ்திரமில்லாதவனாகவும் வியாதிப்பட்டவராகவும் காவலில் வைக்கப்பட்டவராகவும் நாங்கள் எப்பொழுது கண்டு உமக்கு உதவி செய்திருந்தோம் என்பார்கள். அப்பொழுது அவர் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவர்களாகி இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். செய்யாதிருந்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். அந்தபடி அவர்கள் நித்திய ஆக்கினை அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள் என்றார். ஆமாம் குட்டீஸ், இங்கே ஆடுகள் மேடுகள் என்ற ஒரு ஓமையை சொல்கிறாரு. வலது பக்கத்தில் இருக்கிறவர்களை நல்லவர்களும் இடது பக்கத்தில் இருக்கிறவர்களை கெட்டவர்களும் ஏசப்பா சொல்கிறாரு. வலது பக்கத்தில் இருக்கிறவர் யார்?
நீதிமான்கள். இடது பக்கத்தில் இருக்கிறவர்கள் கெட்டவர்கள். வலது பக்கத்தில் இருக்கிறவர்கள் பசியாக இருந்தாங்க, உணவு கொடுத்தாங்க. வியாதியாக இருந்தாங்க, உபசரிப்பு பண்ணாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, காவலில் இருந்தாங்க, விசாரிக்க வந்தாங்க. வஸ்திரம் இல்லாது இருந்தாங்க, துணியை கொடுத்தாங்க. தாகமாக இருந்தாங்க, தண்ணியை கொடுத்தாங்க. பசியாக இருந்தாங்க, உணவு கொடுத்தாங்க. அந்நியராக வந்தாங்க, உபசரித்தாங்க. அப்போது நீதிமான்கள் ஏசப்பா பற்றி கேட்டாங்க. ஏசப்பா, நான் உங்களுக்கு எப்போ இதெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு சொன்னவனே, சிறியவர்கள் இவர்களுக்கு நீ எதை செய்வீங்களோ அது எனக்கே செஞ்சீங்க அப்படின்னு நீதிமான்களை பார்த்து யார் ஜீசஸ் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, கெட்டவர்களை பார்த்து என்ன பண்ண, இவங்களை அக்னியில் தள்ளுங்க. ஏன்னா நான் பசியாக இருந்த எனக்கு உணவு கொடுக்கல, தாகமாக இருந்த தண்ணி கொடுக்கல, அந்நியராக என்னை உபசரிக்கலை, வியாதியாக இருந்து என்னை விசாரிக்கலை, காவலில் இருந்த என்னை எதுவுமே கேட்கல, எதுவுமே உதவி செய்யாத இவங்க என்ன பண்ணுங்க, நீங்கள் அக்னியில் போடுங்க. இவங்க சபிக்கப்பட்டவர்கள். நீங்கள் இவர்களுக்கு இந்த சிறியவர்களுக்கு இவங்க எதுவுமே செய்யாதனால நீங்கள் செய்யாதிருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, கடிந்து கொண்டார். நித்திய அக்னியை அவங்க அடையவும் இது பண்ணார். ஆமாம் குட்டீஸ், நாம் எப்படி இருக்கிறோம் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இல்லையா? பைபிளில் அப்போஸ்தலர் 9:36 இப்படி நம்ம பார்க்குறோம். யோப்பா பட்டணத்தில் தொற்கால் என்னும் ஒரு ஸ்திரீ, அவங்க பேர் வேற என்னன்னா தப்பித்தாள். தொற்கால் இந்த கிரேக்க மொழியில் தப்பித்தாள்னு ஒரு சீஷி இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நற்காரியங்களையும் தான தர்மங்களை செய்கிறதில் அவங்கள மிஞ்சிக்க ஆளே இல்லை அப்படின்னு வேதம் சொல்லுது. ஆமாம் குட்டீஸ், நாம் எப்படி இருக்கோம்? மற்றவங்களுக்கு உதவி செய்கிறோமா? நம்ம பசியாக இருக்கிறவங்களுக்கு உணவு கொடுக்குறோமா? நீங்கள் என்ன நினைக்கணும் தெரியுமா? அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸு, இல்லை டெய்லி கூட வேண்டாம், வீக்லி ஒன்ஸு உணவு இல்லாதவங்களுக்கு உணவு கொடுங்க. உங்ககிட்ட ஆடை நிறைய இருந்துச்சுன்னா அதை வேஸ்ட் பண்ணாமல் ஃபோல்ட் பண்ணி, இல்லாத அனாத குழந்தைகள் இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனால் அவங்கெல்லாம் யாரும் ஜீசஸுடைய பிள்ளைங்க. அவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும். நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க தெரியுமா? தேவையில்லாத 1க்கு 4 ஆடைகளை வாங்கி அதை வீணாக நம்ம செலவு பண்ணுவோம். பெற்றோர்களை நம்ம கஷ்டப்படுத்துவோம். அப்படி இருக்கக்கூடாது. நம்ம அந்நியர்களை உபசரிக்கிறவர்களாக இருக்கணும். உங்கள் வீட்டுக்கு வரவங்களுக்கு நீங்கள் அன்பாக நீங்கள் என்ன பண்ணணும், உபசரிக்கணும், உதவி செய்யணும். சரியா குட்டீஸ்? நம்ம நற்காரியங்களை செய்கிறதுலையும் தர்மங்களை செய்கிறதுலையும் இந்த தப்பிதாளை போல் நம்ம என்ன பண்ணணும், செய்யணும். சரிங்களா? நம்ம ஜீசஸ்க்கு இது பிரியமான ஒரு காரியம். சரியா? இன்னைக்கு நம்ம எதெல்லாம் பார்த்தோம்? பரலோக ராஜ்யத்தில் அந்த 10 கன்னிகைகளை குறித்து நம்ம தியானித்தோம். 2வது தாளந்த குறித்து நம்ம தியானித்தோம். 3வது நம்ம நீதிமான்களாக மிக சிறியவர்களுக்கு நம்ம எதை செய்கிறோமோ அதை நம்ம தேவனுக்கு செய்கிறவர்களாக இருப்போம். சரியா? ஓகே குட்டீஸ், நம்ம உள்ளவன் எவனோ அவனுக்கு பரிபூர்ணம் கொடுக்கப்படும், இல்லாதவனுக்கு உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு நம்ம இன்னைக்கு பார்த்தோம். இல்லையா? நற்கிரியைகளை செய்கிறதுல நம்ம சோர்ந்து போகக்கூடாது. சரியா? நீங்கள் எல்லாருமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு உதவி பண்ணணும், உங்கள் நெய்பர்ஸ்க்கு உதவி பண்ணணும். உங்கள் தெருவில் இருக்கிற ஒவ்வொரு ஏழைகளுக்கும் உங்களால் இயன்றதை நீங்கள் என்ன பண்ணணும், உதவி செய்யணும். யாருமே அற்பமாக நம்ம நினைக்கக்கூடாது. அது மட்டும் இல்லை, செஞ்சுட்டு பெருமையாகவும் பேசக்கூடாது. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? எதிர்த்து நிற்கிறவராக இருக்கிறார். சரியா குட்டீஸ்? ஓகே, இந்த வாரம் மத்தேயு 25ஆம் அதிகாரம் நம்ம தியானித்தோம். நம்ம நெக்ஸ்ட் வீக்கு அடுத்த சாப்டரை நம்ம தியானிக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம ப்ரேயர் பண்ணலாமா? க்ளோஸ் யுவர் ஐஸ். அன்பின் பரலோக தகப்பனே, இதோ இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளை நீங்கள் தொடுகிறதற்காக ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே, தன்னை அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு சிறு குழந்தைகளை நான் இனி நல்லா நற்காரியங்களை செய்வேன், நான் புத்தியுள்ள ஸ்ரீயா இருப்பேன்னு ஒவ்வொரு குழந்தைகளை தன்னை அர்ப்பணிக்கிறாங்கப்பா. பேரண்ட்ஸ் அர்ப்பணிக்கிறாங்கப்பா. அவர்களை நீர் ஆசீர்வதிங்க. அவருடைய வாஞ்சைகளை நீர் நிறைவேற்றுங்க தகப்பனே ராஜா. புத்தி
புத்தியுள்ள ஸ்திரீயாக நாங்கள் எப்பொழுதும் உம்முடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்க உதவி செய்யுங்க தகப்பனே. இந்த உலகம் தீமையினால் நிறைந்திருக்கிறதப்பா. ஒவ்வொரு குழந்தைகளை உங்கள் இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்து நான் ஜெபிக்கிறேன். எல்லா பிசாசின் வல்லமைகளை தந்திரங்களை இயேசுவின் நாமத்தில் நான் கட்டி ஜெபிக்கிறேன்ப்பா. நற்கிரிகைகள் செய்யக்கூடாதபடி இருக்கிற எல்லா பிசாசின் தந்திரங்களை அப்பா, உள்ளத்தினுடைய கசப்புகளை எடுத்து போடுங்க இயேசுவின் நாமத்தினால. அப்பா, உமக்கு பிரியமான பாத்திரமாய் பிள்ளைகளை நீர் அப்பா இந்த உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்கிறவர்களாய் மாற்றுங்க, பலப்படுத்துங்க, குறைவு குற்றங்களை மன்னிங்க. இன்னைக்கு தியானித்த இந்த மத்தேயு 25ஆம் அதிகாரத்திற்காக சத்திய வசனத்திற்காக ஸ்தோத்திரம்ப்பா. நீங்கள் எங்களுக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகளை கொண்டு உமக்கு பிரியமாக நாங்கள் அந்த தாளந்துகளை பெருக செய்ய உம்மை கனப்படுத்த அப்பா எங்களை ஆசிர்வதிங்க. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்கு அநேக டேலண்ட் இருக்குப்பா. அந்த டேலண்ட் உமக்கு ஆசீர்வாதமாக இருக்க நீர் கிருபை பாராட்டுங்க. ஒரு பெருமையும் பிள்ளைகளுக்கு வராதபடிக்கு அப்பா தங்களை தாழ்த்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் தொட்டு ஆசிர்வதிங்க. வெளிச்சம் கொடுக்கிறவர்களாய் மாற்றுங்க. எழும்பி பிரகாசிக்க உதவி செய்யுங்க. குறைகளை மன்னிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட் குட்டீஸ். ஓகே, நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம்.